வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். சண்டே மார்னிங் vlog தான் இது. சண்டே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சில்லி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆல்ரெடி பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் டக்குன்னு எல்லாமே ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக கடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். ரைஸும் போட்டு நம்ம தம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சில்லி சிக்கனையும் பொரிச்சு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம். தம்பி வந்து சாப்பிட்டுட்டா. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 போல் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும், ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த லஞ்ச் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஸோ லஞ்ச் ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீனிங் ஒர்க்குக்கு ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃபை எல்லாத்தையுமே வந்துட்டு வெட் வைப்ஸை வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான் தொடச்சி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது, பட் ஆனால் பயங்கரமான டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை முதல்ல ஃபுல்லாக ரெண்டு வைப்ஸை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸும் அண்ட் அந்த ஷெல்ஃபையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு ஜாடி எல்லாத்தையுமே மறுபடியுமே வந்து மேலே இருக்கிற மூடி ஃபுல்லாகவே எல்லாம் வைப் பண்ணி அதையுமே எடுத்து எல்லாத்தையுமே செட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அதனால் கீழே இருக்கிற ஷெல்ஃபு ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரண்டி வைக்கிறது இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி இப்படி தான் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் இதெல்லாமே வந்து இன்னுமே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் ரீஃபில் பண்ணலை. இதெல்லாமே நாளைக்கு தான் பண்ணணும், ஏன்னா காயணும். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நிறையா அப்டேட்ஸ் வந்து தரேன். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஷெல்ஃபை ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் 1 by 1 பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.